ஹாய் ஆல் 2 டேஸ் பிஃபோர் ஹோம்மேட் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது இன்றைக்கி தான் டேஸ்ட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அப்புறம் அவுட் சைட் வெதருமே நல்லா இருந்தனால இன்றைக்கி பசங்களை ஸ்கூல் பிக் பண்ணுறதுக்கு நானும் போயாச்சு. பெரிய ரிலீஃப் என்ன அப்படின்னா, வின்டர் ஜாக்கெட்லேருந்து லைட் ஜாக்கெட்டுக்கு மாறியாச்சுங்க. ஸ்கூல் முடிஞ்சு விளையாட போகிறேன் அப்படின்னா சரின்ட்டு போய் விளையாடு அப்படின்னா கட்டையில் ஏறி தொங்கிட்டு இருக்காங்க. இப்படி ஏறினா வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா இறங்கி ஓடிட்டா. அப்புறம் அவங்க அண்ணாட்ட சொல்லி கூட்டு வர சொன்னோன்னா அவன் தரன்னு இழுத்துட்டு வந்துட்டுருக்குறாங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாமே ரொம்ப யங் ஏஜ்லேயே க்ரூமிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ என் பொண்ணெல்லாம் பாருங்களேன், முடி ஓரளவு இருக்குது, அவளுக்கு குடும்பி போட்டுடலாம் அப்படின்னா குடும்பியெல்லாம் போடாதீங்க, எனக்கு ஜஸ்ட் கிளிப் போதும் அப்படின்னு தான் சொல்லுவாள். எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா விவரம் தெரிகிற வரைக்குமே முடியே இருக்காது. கொஞ்சமாக முடி இருக்கும். அதை ரிப்பனை வச்சு கட்டி தலை நிறையா பூவை வேற வச்சு அனுப்பிச்சி விடுவாங்கங்க. நான் 9th படிக்கிற வரைக்கும் அப்படி தான் போட்டுட்டு போனேன். கூட படிக்கிற பசங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க, ஓ இது என்ன மண்டையா இல்லை ஃப்ளவர் வாஷான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ ஜென்ரேஷன் பசங்கள்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் பிடிக்கல அப்படின்னா நம்ம எடுத்து கொடுத்தாலும் போட மாட்டாங்க. ப்ளஸ் ஹேர் ஸ்டைலு அதெல்லாம் அவங்க சொல்கிறத தான் நம்ம பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஸோ ஈவினிங் ஒரு காஃபியோடு முடிஞ்சது.